தன் மறைவுக்கு சிலம்பொலியார் அஞ்சலி செலுத்த வேண்டும், தலைமை ஏற்க வேண்டும் என்று அந்த பள்ளிவாசல் நடந்த கூட்டத்திற்கும் சிலம்பொலியார் தான் தலைமை வகித்தார். பால் நகையால், வெண்முத்து பல் நகையால், கண்ணகியால் தன் கால் நகையால் கழுத்து நகை இழந்த கதை என்று சிலம்பை பற்றி சொன்ன கவிக்கோவை பற்றி சிலம்பொலியே என்று பேச வருகிறது. அவையில் அமைந்துள்ள அறிஞர் பெருமக்களே, கவிஞர்களே, எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு நெகிழ்வான நிகழ்ச்சியிலே கூடியிருக்கிறோம். அப்துல் ரஹ்மான் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார் என்ற நிலையிலே அவருடைய புகழ் பாடவும் அவரை பற்றிய கருத்துக்களை நாம் எண்ணி பார்க்கவுமாக இங்கே கூடியிருக்கிறோம். அவரை நான் 1962 அறிவேன். 1962 59 தொடங்கி நாமக்கல் அருகே உள்ள திருச்செங்கோட்டில் கண்ணகி விழா 3 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என. தமிழ்நாட்டில் அங்கு வராத புலவர்கள் இல்லை, அறிஞர்கள் இல்லை, பேச்சாளர்கள் இல்லை. கவிஞர் சிற்பி அவர்களும், தமிழன்பன் அவர்களும், மற்ற நண்பர்களும் அதை முன்னின்று நடத்துவார்கள். தமிழன்பன் அவர்கள்தான் இந்த கவியரங்கத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வார். யார் யாரை அழைக்கலாம், எங்கிருந்து அழைக்கலாம் என்பது போன்ற அந்த செய்திகளை அவர்தான் முடிவு செய்து சொல்வார்கள். அந்த ஆண்டு தான் 1962 தான் நாம் முறை கவிக்கோ அப்துல் ரஹ்மானை அழைக்கலாம் என்றார்கள். 62 அவர் திருச்செங்கோடு வந்தார். அப்பொழுது அவர் பாடிய பாடல் மரபு கவிதை தான் பாடுவார். அப்பொழுது புதுக்கவிதை அவர் பாடவில்லை. அந்த மரபு கவிதையில் அவர் பாடிய தலைப்பு சிலம்பில் பொற்கொல்லன். அது அங்கே வந்திருந்த கூட்டத்தையே ஒரு பெரிய கலக்கம் உண்டாக்கிவிட்டதுன்னு நினைக்கலாம். சிலம்பில் பொற்கொல்லன் என்ற தலைப்பை எடுத்து அவர் பாடிய உடனே அந்த நாளே அவருடைய புகழ் உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சிறந்த கவிதையை அங்கே பாடினார். அப்பொழுதெல்லாம் அவர் புது மரபு கவிதை தான். அவருடைய இயல்பு என்ன என்றால், ஒன்றை எழுதி கொண்டிருக்கிற பொழுது அதை ஒத்து மற்றவர்கள் பலர் வருவீர்களேனால் தன்னுடைய பாதையை உடனே மாற்றிக்கொள்வார். மரபு கவிதையில் நிறைய எழுதினார். எழுதி கொண்டிருக்கிற போது மரபு கவிதையிலையும் பல பேர் எழுதியை பார்த்திய பொழுது நாம் ஒரு புது பாதையை உண்டாக்கினால் என்ன என்பதற்காகத்தான் புது கவிதையை எழுதினார். நான் கூட கேட்டேன், மரபு கவிதை இவ்வளவு சிறப்பாக இருக்கிறதே, புது கவிதைக்கு ஏன் செல்ல வேண்டும் என்று. அப்போ அவர் சொன்னார், மரபு கவிதையில் இலக்கண இடையூறுகள், அதிகை மற்றும் மோனி இதெல்லாம் நம்முடைய கருத்தை தடை செய்கிறது. நான் என்ன அளவு விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு அதை வேகமாக நம்மால் பாட முடியவில்லை. ஆகவே இந்த துறையை நான் மேற்கொண்டேன் என்று சொன்னார். தொடக்கத்தில் அவர் ஸ்லேடையின் மிகுதியாக பாடுவார். ஸ்லேடை புலவர் என்றே அவருக்கு பெயர். கடைசியில் ஸ்லேடையே விட்டுவிட்டார். காரணம், ஸ்லேடை ஆங்காங்கே 1-2 வந்தால் அதில் சுவை இருக்கும். பாடலையே ஸ்லேடையாக பாட முடித்தார்கள். அதில் நான் கவிதை பாட ஆரம்பிக்கிறேன் என்று முதல்ல பாடுவார். அடுத்தது ஸ்லேடையாம், நான் கவிதை பாட ஆரம்பம் செய்கிறேன். நான் கவிதை பாட ஆரம்பம் செய்கிறேன் என்று சொன்னவர் அடுத்த வரியில் கவிதை பாட ஆரம்பம் செய்கிறேன். இந்த வரி வந்த உடனே அன்றைக்கே நான் ஸ்லேடையை விட்டேன் என்றார். அந்த அளவுக்கு புதிய புதிய செய்திகளை, புதிய புதிய கருத்துக்களை நாட்டுக்கு தந்தவர் அப்துல் ரஹ்மான். அவருடைய நூல் நேயர் விருப்பம் வெளிவந்த போது அதை நான் தான் பேச வேண்டும், அதை பற்றி பேச வேண்டும் என்று குடியேற்றத்தில் 1978 என்று நினைக்கிறேன், 76 அங்கே நான் பேசிய பொழுது சற்றப்ப அந்த பாடல் முழுதையுமே சொன்னேன். அவருக்கு அளவற்ற மகிழ்ச்சி. ஒன்றை சொன்னார், மரபு கவிதை தான் மனப்பாடம் செய்ய முடியும் என்பதை மாற்றி
புது கவிதையும் மனப்பாடம் செய்கின்ற அளவுக்கு நீ தேர்ச்சி பெற்றிருக்கிறாய் என்று பாராட்டினார். அந்த பாராட்டு இன்னும் என்னுடைய உள்ளத்திலே என்றைக்கும் நின்று கொண்டிருக்கும். ஓரளவு சொன்னால் புது கவிதைக்கும் மரபு கவிதைக்கும் பாலம் போட்டவன் நான். தொடக்க காலத்தில் புது கவிதையே வேண்டியதில்லை என்று மருத்துவர்கள் பலர், மரபு கவிதை செத்து போய்விட்டது என்று சொன்னவர் பலர். அவர்களுக்கிடையிலே புது கவிதையிலேயும் நல்ல கருத்துக்கள் உள்ளன, மரபு கவிதையிலேயும் குப்பைகள் உள்ளன. ஆகவே எந்த கவிதையாக இருந்தாலும் எது சிறப்போ அதை ஏற்க வேண்டும் என்று சொல்லி தொடக்கத்தில் இருந்து அதற்கு ஒரு பாலம் போல நான் அமைந்திருந்தேன் என்று சொன்னால் மிகையாகாது. அவரோடு நெருங்கி பழகி இருக்கிறேன். அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அவர் கடைசியில் பேச இருந்த கூட்டம் என்னுடைய தலைமையில் புதுச்சேரியில் கம்பன் விழா, அதில் நான் தலைவர், அவர் பேச வேண்டும். இந்த கடைசியில் அவர் எழுதியதை பார்க்கின்ற பொழுதே நமக்கே ஒரு ஐயப்பாடு வருகிறார். கடைசி பாடல் அவர் இறக்கப் போவது நன்றாக உணர்ந்தது போல அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதே போல் புதுச்சேரியில் அவர் கொடுத்திருந்த தலைப்பு விதியின் பிழை என்று. விதியின் பிழை என்று ராமாயணத்தில் வருகிறது. அவர் தந்த தலைப்பு விதியின் பிழை என்று. அவருடைய இந்த மறைவு கூட விதியின் பிழை என்று. எதற்கெடுத்தாலும் நாம் விதி விதி என்று சொல்லிக் கொண்டிருத்தல் கூடாது என்கின்ற நிலவிலே அவர் உடல் நலத்தை இன்னும் கொஞ்சம் பேணி இருந்தால் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருக்கலாம். அவர் நம்மோடு வாழவில்லை. பாரதியார் நம்மோடு வாழ்கிறாரா? பாரதிதாசன் வாழ்கிறாரா? கம்பன் வாழ்கிறானா? இளங்கோவடிகள் வாழ்கிறாரா? திருவள்ளுவர் வாழ்கிறாரா? இல்லை, அவர்கள் மறைந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய செய்யுளோடு அவர்களுடைய கருத்துக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் அப்துல் ரஹ்மான் அவர்கள் நம்மிடம் இல்லை என்றாலும் அவருடைய கவிதை வரிகள் என்றைக்கும் நம் அருகே இருக்கும். அதை கண்டு நாம் ரஹ்மானை கண்டுகொண்டே இருப்போம். அவர் புகழ் வாழ்க என சொல்லி அமைகிறேன்.